என்ன எல்லாரும் அமைதியா இருக்கிற? கண்ணில் இருக்கிற பார்வை இழந்துட்டா இல்ல கண்ணில் இருக்கிற பார்வை இருக்கா? அப்படியோ இப்ப விளங்குதா? நம்ம கண் என்று நம்பிட்டு இருக்கிற கண்ட நிலைமை இல்லைட்டு. இப்ப ஒரு செட்டியா ஒரு 18, 20, 25 வயசுல நமக்கு அந்த பார்த்த அந்த தெளிவு ஒரு 45, 50, 60 வயசாவுக்குள்ள அதிகமான ஆட்களுக்கு அந்த அப்படி தெளிவா பார்க்கிற ஆற்றல் இல்லாம கண்ணாடி எல்லாம் போட்டு பார்க்கக்கூடிய மாதிரி கண்ணாடி போட்டதான் அப்படி பார்க்கலாமுங்கிற நிலை வருகுதுண்டா பார்வை அடிபடுகுதா கண் அடிபடுகுதா? கண்டாடி வருது. அப்ப நாம அப்படியே இருக்கு. அப்ப நாம வளமையான புரிதல் ஒன்று வச்சிருக்கிற என்ன தெரியுமா? பார்வை கொஞ்சம் கொஞ்சம் மாடிப்பட்டுக்கிட்டு போகுது, கண்ணாடி போடணுமெண்டு. நாம கண்ணாடி எல்லாம் செஞ்சு ஆர்டர் பண்ணி அந்த செக் பண்ணி அந்த பார்வைக்கு கண்ணாடியை போட்டையா கண்ணுக்கு கண்ணாடியை போட்டையா? கண்ணுக்கு. அப்ப ஈழைக்கு பார்வை அடிபடுகுதாண்ட பார்வை அடிபடுகுது இல்லை. அந்த பார்வையை வெளிப்படுத்துற அந்த பார்வையை தங்க வச்சிக்கிற அந்த தன்மை ஒன்று கண்ணில அடிபட்டுக்கிட்டு போகும். அந்த கண்ணில் அடிபட்டுக்கிட்டு போறதால அந்த அடிபடுற அந்த அந்த ஸ்கிரீனை இல்லாட்டி அந்த திரையை கண்ணாடி என்று சொல்லி கொண்டு அந்த போட்டோ நம்ம என்ன செய்தது? அந்த பார்வை திரும்ப தெளிவா காட்டு. அப்ப இப்ப இந்த கண் இன்னும் நம்பிட்டு இருக்கிற இந்த கண்ல பார்வை இருக்கா? இல்ல. ஏனென்றா இந்த கண் மரணிச்சத்துக்கு பிறகும் ஒரு ஆள் மௌத்தாயிட்டார் வெப்பமே, அப்படி மௌத்தானத்துக்கு பிறகும் அந்த மரணிச்ச அந்த உடல்ல அந்த கண் இருக்கா இல்லையா? அப்ப பார்வை இல்லவா இன்னைக்கு? அப்ப இன்னைக்கு பார்வை போயிட்டு. அப்ப இவ்வளவு நாளும் பார்வை என்று சொல்லி ஒரு விஷயம், பார்வை என்று சொல்லி ஒன்று அந்த கண்ணை கொண்டு என்ன செஞ்சிருக்கி? இயங்கிருக்கு, கண்ணை கொண்டு பார்த்திருக்கு. அப்ப அந்த கண்ணை கொண்டு பார்க்கிறதுல யாரே இந்த பௌதீகம் சூட்சுமம் எடுத்த யாரு? பரவி கவனிச்சுக்கொண்டு அந்த பார்க்கிறதுல பௌதீகமாக கண்ணை கொண்டு பார்வை வெளியாகுதா இல்ல அந்த பார்வை கண்ணில இருக்கி அதுக்கு என்னையாவது ஒன்று இங்க பௌதீகமாக உடலா இருந்தாலும் சரி உலகமா இருந்தாலும் ஒரு வெளிச்சம் இல்லாட்டி ஒரு லைட்டு இல்லாட்டி ஒரு சூரிய வெளிச்சம் இருந்தால்தான் தெரியுமா? இருந்தால் தெரியும். அப்படி இல்லாம எனக்கு தெரியுது ரெண்டு இருட்டுக்குள்ள நான் என்ன ஜன்னலை பார்க்கணுன்னு நாம செல்வோமா பரவீன்? நல்ல இருட்டு, நல்ல இருட்டா இருக்கு, எனக்கு இன்னும் ஜன்னல் தெரிஞ்சிட்டு இருக்கு ரெண்டு சொன்னா உடனே நாம என்ன செய்வோம்? சொல்ற ஆளை உடனே கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸை வர வச்சு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, இவருக்கு அதி விசேஷமான பார்வைகள் என்ன வந்துட்டோ சரியா? ஒருத்தருக்கும் ஜன்னல் இருட்டுக்கு தெரியுது இல்லை, இவருக்கு இருட்டுக்குள்ள ஜன்னல் தெரியுது ரெண்டு நாம செக் பண்ண போவோமா இல்லையா? அன்னரம் ஒத்த புடியில இந்த பார்வை இருக்கு கண்ணில், அதுல ஜன்னல் தெரியுது என்று நாம வாதிட்டாலும் கேட்பாளா? அப்படி என்ன எல்லாருக்கும் தெரியணுமா தம்பி? ஒருத்தருக்குமே இருட்டுக்குள்ள ஜன்னல் தெரியுது, உங்களுக்கும் மட்டும் தெரியுதுன்றா அதை நாங்க கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். என்ன நிலைமை, என்ன நடந்திருக்கு, ஏதோ அற்புதங்கள் நடந்துட்டா? புரிபடுகிறதா நான் சொல்ற விஷயம்? இப்ப எங்க விஷயம் இருக்கண்டு? அப்ப இந்த கண்ணை நம்பி நாம வாழ்ற வாழ்க்கையே அல்ல. ஏனென்றா கண் என்ன செய்யும்? குறிப்பிட்ட காலம்தான் ஒரு பொருளா நின்றுக்கிட்டு ஒரு இந்த உலகத்தையும் இந்த உடலையும் பொருளாக காட்டுது, பொருளாக தெரியுது. இது இப்படி தெரியறதுக்கு காரணம் அந்த கண்ணை கொண்டு அந்த பார்வை இருக்கிறதால.
கண்ணை கொண்டு பார்வை இருக்கிறதால இப்படி ஒரு உலகமும் இப்படி உடலும் இப்படி ஒரு பொருளாக தெரிகிற நிலை இருக்கு. இப்ப இது மரணிச்ச மையத்துக்கிட்ட இருக்கா என்று கேட்டா என்ன சொல்லுவோம்? இல்லை என்று சொல்லுவோம். ஏன்னா அதுக்கிட்ட கண்ணிருக்கி இப்படி பொருளாக இதெல்லாம் தெரியக்கூடிய அந்த பார்வை இல்லை. இப்ப அழிஞ்சு போகலை, பார்வை இருக்கி, அது அழிஞ்சு போகலை. இப்ப அந்த கண்ணை கொண்டு பார்க்கிற நிலை இல்லை இன்னைக்கு. இப்ப பார்த்தா சூரிய வெளிச்சம் இருக்கி, லைட்டு போட்டிருக்கி. இப்ப அந்த கண்ணுக்கு ஏதாவது பொருள் தெரியுதா? நேரடியாக ஜன்னல் தெரியுதா? இல்லையே. அப்ப இது எல்லாத்தையும் வச்சு பர்வீன் இப்ப நம்ம ஒரு புரிதலுக்கு வரணும். ஒரு சின்ன ஒரு புரிதலுக்கு வரணும். இந்த கண்ணை கொண்டு இருக்கிற இந்த பார்வைக்கு முதல்ல பௌதீகமா தெரிகிறது என்ன? முதல்ல பௌதீகமா தெரியும் வெளிச்சம். வெளிச்சம் அல்லது இருட்டு. இப்ப லைட்டை ஓபன் பண்ணினா இந்த சூரியன் இல்லாத பொழுதும் இந்த இப்ப என்ன தெரியுது? இருட்டு தெரியுது, இருள் தெரியுது இல்லையா? சூரியன் வந்த போதோ இல்லாட்டி லைட்டை போட்ட போதோ என்ன தெரியுது? வெளிச்சம் தெரியுது. அப்ப இருள் தெரியக்குள்ள இந்த பொருட்கள் தெரியாது. வெளிச்சம் தெரியக்குள்ள என்ன செய்யுது? நமக்கு இந்த பொருட்கள் மட்டும் தெரியுதா? வெளிச்சம் தெரிஞ்சாதான் நானே தெரியணும் பௌதிகமா. வெளிச்சம் நான் ஒரு உடல் என்று சொல்லி எனக்கு 2 கண் இருக்கு, 2 கால் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு என்று தெரியறதுக்கும் எனக்கு வெளிச்சம் வேணுமா இல்லையா? அப்போ வெளிச்சம் ஒன்று இல்லாட்டி, ஒரு லைட் ஒன்று பத்தாட்டி, ஒரு சூரியன் என்று சொல்லி ஒன்று வராட்டி பௌதீக ரீதியாக இந்த உலகமும் தெரியாது, உடலும் தெரியாது. அப்படின்னா மொத்தத்துல என்ன தெரியும்? இருள் தெரியும். அப்படி இருள் தெரிஞ்சிட்டு இருக்கிற நிலையில முதல் வந்தது வெளிச்சமா உலகமும் உடலா என்று கேட்டா என்ன முடிவு செய்வோம்? வெளிச்சம். இப்ப நீங்க திரும்ப ஒருக்கா முதல்ல எதை பார்த்து என்று சொல்லுங்க. இப்ப பார்த்து சொல்லுங்க. பார்த்தேன். அப்ப உறுதியா இருந்த அந்த உறுதி இப்ப என்ன செய்வது? அப்படி இல்லை, இன்னும் அதுக்குள்ளேயும் ஒரு அறிவு இருக்கி, அறிய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கண்டு நமக்கு ஒரு அறிவை ஊட்டியிருக்கா இல்லையா பர்வீன்? இந்த இது நான் இப்ப இவ்வளவு நேரமும் விளக்கினது பௌதீகத்தில விளக்கியிருக்கேன். வெளிப்படையாக உலகம் உடல் என்கிற விஷயத்தை கொண்டு கண்ணில இருக்கிற பார்வை என்றா என்ன, அந்த பார்வைக்கு ஏதாவது ஒன்று தெரிகிறேன்டா என்ன, தெரியலண்டா என்னத்தை கொண்டு தெரியும் என்று தானே இவ்வளவு நேரம் விளக்கினேன். இப்ப நம்மகிட்ட இருக்கிற கண்ணுக்கு பார்வை இருக்கா, பார்வை இல்லையா? இருக்கென்று சொன்னாலும் பிரச்சனை, இல்லை என்று சொன்னாலும் பிரச்சனை. என்ன வருவீங்க? சரி, நாம இருக்கென்று வைப்போமே, கண்ணில பார்வை இருக்கென்று வைப்போமே. ஆனா அந்த கண்ணில பார்வை இருந்ததுக்கு சரியா கண் குருடும். ஏன்? கண்ணில் பார்வை வந்த உடனே கண் என்ன செய்யுதுன்னா எதையும் காட்டி தெரியுதில்லை. சரி, கண்ணில் இருக்கிற பார்வையாவது ஜன்னல காட்டி தெரியுதா? இல்ல. கண்ணாவது காட்டி தெரியுதா? அப்படி என்ன இப்ப இன்னும் இமையை திறந்து இந்த கண்ணை கொண்டு இன்னும் பார்க்கிறது பார்வையுடைய தன்மையா குருட்டு தன்மையா? குருட்டுத்தன்மை. யாரு சொன்னீங்க? யாரு சொன்னீங்க?
பானு. அல்ஹம்துலில்லாஹ். யார் இம்மையில குருடனோ வேதம் சொல்லுது அவர் மறுமையிலும் குருடனாம். இப்ப வேதம் எந்த குருட்டுத்தன்மையை செல்லுதுன்றா இன்னும் இப்ப நான் விளக்கின இந்த குருட்டுத்தன்மையை தான் செல்லுது. இந்த தன்மையில இப்ப நான் இன்னும் விளக்கின இந்த குருட்டுத்தன்மையில இந்த இயற்கையாகவே கண் பார்வை அற்ற அவங்க மட்டும்தான் இருக்காக, இல்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்காளா? கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அப்ப இவங்க நமக்கு பார்வை இருக்கு, நாம பார்க்க நமக்கு எல்லாம் தெரியுது என்று இவங்க நினைக்கிறது, பார்க்கிறது, இது எல்லாம் பார்வை உடையோர்களாக இவங்க இருக்கிறதா, இல்ல பார்வை உடையோராக இருக்கிற நிலையா? இவகை எல்லாம் பார்வை உடையோராக இருக்காங்களா என்று கேட்டா வேதம் சொல்ற முறைக்கு இவங்க குருடர்களாக இருக்காக. இவங்கள்கிட்ட குருட்டுத்தன்மை இருக்கி, இவங்க குருடு பற்றி இருக்காக என்ற புரிதல் வருகிறதா? எல்லாருக்கும் இதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய தெளிவொன்று ஏற்படுகிறதா நான் சொன்ன விளக்கத்தின்படி? அப்ப இம்மையில யார் குருடனோ அவர் மறுமையிலையும் குருடன் என்றா, இப்படி இருக்கிற எல்லாரும் இம்மையில குருடர்களாக இருக்கார்களா, பார்வை உடையோர்களாக இருக்காளா? சொல்லுங்க. அப்ப இப்ப பதில் குருடர்களா? அப்ப இவங்க மறுமையிலையும் குருடர்களாக எழுப்பப்படுவாக, மறுமையிலையும் இவங்க குருடர்களாகவே இருப்பாக என்கிறது இப்ப இங்க இம்மையில வச்சே தெளிவா விளங்குதா இல்லையா நமக்கு? இப்ப இதுல இன்னொரு கேள்வி ஒன்று, இதை முடிக்கிட்டு மறு விஷயத்துக்கு வரும்.